ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம். அப்போது குரு ரிஷபமனையிலும் சுக்கிரன் மீனமனையிலும் விட்டிருக்காங்க. அப்போது இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்கார். வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க, சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் பயிற்சி அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியனும் உச்சபலம், செவ்வாய் நீச்சம். சரி, இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். அதாவது தனாதிபதி, குடும்பாதிபதி, தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் 10ல் உட்கார்ந்துருக்கு. நீச்சமானாலும் 10ஆம் இடத்துல திக்பலத்தோட வலிமையாக தான் இருக்குது. 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போது ராசிநாதன் ஆட்சி உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், லாபாதிபதி உச்ச பலம் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் தொழிலில் மேன்மை, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய, நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய, தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய, தொழிலில் இருந்து வந்த சங்கடங்களை போக்கக்கூடிய தன்மை, தொழிலில் லாபம் கிடைக்கலன்னா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி மேலே நல்ல லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கிறதுனால சில அழுத்தம், பிரஷர், டென்ஷன் இருக்க செய்யும். ஆனாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். பயங்கர உழைச்சம்பா, பயங்கர டிராவலாக இருந்தது, அலைச்சல் திருச்சலாக இருந்தது, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆதாயம் உண்டு அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். தனாதிபதி நீச்சமாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் திக்பலத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக தனத்தை தருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, தனாதிபதி நீச்சமாகிட்டானே, இந்த மாதம் பணம் கிடைக்காதா, பணத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. திக்பலத்தோட வலிமையாக தான் உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தனம் கிடைக்கணும் என்கின்ற அமைப்பு இருக்கிறது. வேலையில் இல்லாத இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏப்ரல் 14க்கு அப்புறம் வேலையை எதிர்பார்க்கலாம். நல்ல வேலையை எதிர்பார்க்கலாம். கடந்த 2 மாதங்களாக ஒரு நல்ல வேலை அமையல, வேலைக்கான முயற்சி எடுக்கிற, தேடிக்கிட்டு இருக்கிற, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க, ஒரு ரிசல்ட் கூட கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள் ஏப்ரல் 14க்கு அப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு நல்ல வேலைக்கு போய் அமரக்கூடிய தன்மை. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வரணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால வேலை கிடைத்து விடும் என்பதை இந்த இடத்துல சொல்கிறேன். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். அந்த சனி பகவான், அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் யோகத்தை தரக்கூடியவர். அவர் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் 6ல் போய், சனி பயிற்சி ஆகிவிட்டது, 6ல் உட்கார்ந்துருக்கார். கடனை கொடுக்கும், கடனால் அனுகூலம், ஆதாயம். அதாவது ஒரு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடனை வாங்குவீங்க, ஒரு வீட்டை வாங்குறதுக்கு கடனை வாங்குவீங்க, குழந்தைகளுடைய படிப்புக்காக கடனை வாங்குவீங்க, ஒரு திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு கடனை வாங்குவீங்க. ஸோ கடன் என்கின்ற அமைப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வரும். அந்த கடனும் நல்ல கடனாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத அமைப்பு.
சார் குரு பகவான் போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, திருமண வாய்ப்புகள் கை கூடுமா, ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இப்போ அந்த முயற்சி எடுங்க. மே மாதத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு எந்த குறைபாடும் வரப்போவதில்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சி, அதாவது பணம் யாருக்காவது கொடுக்கும்போது ஒரு ஜாமீன் கையெழுத்து, இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் போகக்கூடாது. ஏன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 3க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்காரு, அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். 3 என்பது மனம் பிரச்சனையாகிவிடும். அதாவது மனம் பிரச்சனை, ஒரு எழுத்தின் மூலமாக பிரச்சனை. அப்போ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்த வாங்கினாலும் எழுத்து, டாக்குமெண்ட் கவனம். புதன் ராகுவோடு இணைஞ்சிருக்க, ஒரு பாம்பு கிரகத்தோடு இணைஞ்சிருக்கின்ற காரணத்தால் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சூரியன் ராகுவோடு இருக்கிறனால அரசு சார்ந்த துறையில் சில அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் நிச்சயமாக உண்டு. சார் எப்போ சார் இது சரியாகும்? வரக்கூடிய ஏப்ரல் 14க்கு அப்புறம் சூரியன் அப்படியே ராகம் விட்டு விலகி 7ஆம் இடத்துல வந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகளோட தொடர்பு, பெரிய மனிதர்களாவது, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பது, அதாவது உங்கள் மேலதிகாரிகளோட நட்புணர்வு பேணுவது, உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, கொடுத்த வேலையை சரியாக திறம்பட செய்து அதை பாராட்டு பெறுவது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் ஏப்ரல் 14க்கு அப்புறம் நல்லபடியாக அமையும். அப்போ அரசு ரீதியில் நன்மை, அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் துலாமுக்கு. நிறைய பேருக்கு இப்போ திங்கிங் உருவாகும். இந்த ஏப்ரல் மாதம் பாருங்க, ஏன் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடாது, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏன் நம்ம போகக்கூடாது, அதுக்குள்ளே போகணும்னு என் மனசு சொல்லுது. அதுக்கான முயற்சி எடுத்து அதில் இறங்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் உருவாக்கும். வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த துலாம் ராசி என்பவர்கள் முயற்சி எடுங்க, சக்சஸ் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்? குரு 8ல் உட்கார்ந்து இருக்கார். 8ஆம் கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை உட்கார்ந்துருக்கு. ஸோ இந்த துலாம் ராசி என்பவர்கள் நீங்க பாருங்க, உங்க ஜாதகத்துல உங்க சுய ஜாதகம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. குரு 4ல் இருக்காரா அப்படின்னு பாருங்க, இல்ல 6ஆம் இடத்தில் இருக்காரா, இல்லை 8ல் இருக்காரா, இல்லை 12ல் இருக்காரா. இதில் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தால், ஒன்று 4ல் இருக்கலாம், இல்லை 6ல் இருக்கலாம், அல்லது 8ல் இருக்கலாம், அல்லது 12ல் இருக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்தில் அந்த குரு இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்திலேயே இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போக போகிறீங்கன்னு அர்த்தம். எங்கே இருக்கிறவங்க ஜாதகத்தை பாருங்கள், அது கண்டிப்பாக அது இருக்கும். எங்கே இருப்பீங்க? உங்கள் ஊர், நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்களோ அந்த பிறந்த ஊரை விட்டு ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளியே அதர் டிஸ்ட்ரிக்டில் அல்லது அதர் ஸ்டேட்டில் அல்லது வெளிநாட்டில் நிச்சயமாக இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு குரு திசை நடந்தது அல்லது ராகு திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில், வெளியூரில், வெளி மாநிலத்தில் தான் வேலை செய்வீர்கள், பிழைப்பீர்கள், தொழில் செய்வீர்கள். அல்லது வெளிநாட்டு தொடர்பு இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. இதை ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். வெளிநாட்டு தொடர்பு இல்லைன்னா என்ன, எம்என்சி கம்பெனிலையாவது நீங்கள் வேலை பார்ப்பீங்க. வெளிநாட்டு தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ கோச்சாரத்திலும் அதே அமைப்பு, குரு 8ல் இருந்து 12 இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டு எண்ணங்களை தோற்றுவிக்கும், வெளிநாட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்களை பெற்றுத்தரும். அந்நிய தேசத்தில் இருப்பவர்கள் அல்லது அந்நிய மதம் சார்ந்தவர்களுடன் நட்புணர்வு பெறக்கூடிய, அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதம் அமையப்பெறும். இந்த 6, 8 பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால, 6ங்கிறது என்ன, கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. 8ங்கிறது வலி, வேதனை, துக்கம், துயரம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 6, 8 பரிவர்த்தனை ஆகிறதுனால தேவையில்லாத விஷயத்துக்கு, அதாவது ஒரு வழக்குக்கு போகிறது, ஒரு மாதிரியான விஷயத்துக்கு, வலியை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்துச்சுன்னா அது அப்படியே வெளி வந்துருங்க, தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போய் இந்த ராசிநாதனான சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து, நீங்கள் போய் எதிரி ஸ்தானத்தில் எதிரியினுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
அப்போது ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஒரு பகை இருக்குது. அப்போ அந்த 2 வீடுகள் மாறி இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எதிரியா பார்த்துக்கலாம், நீங்கள் வர்றியா நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு நேருக்கு நேர் மோதக்கூடிய தன்மை உருவாகும். அதனால் சில சங்கடங்களை உருவாக்கும். தோற்று போயிட்டு நான் சொல்ல, சில சங்கடங்களை உருவாக்கும். நெகட்டிவ் என்கின்ற தன்மை வரும்போது அதை விட்டு விலகுவது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். குரு 8லிருந்து 12 பார்க்குற, கேதை பார்க்குறார். ரிசர்ச், ஆன்மீகம், தேடுதல், இந்த தேடுதல் தன்மை. அப்போ நான் யார், இல்லை புதுசாக ஒரு கண்டுபிடிக்கிறது, ஒரு விஞ்ஞானத்துறை, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த புதன் துறையில் இருக்கக்கூடிய ஐடி செக்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், புதுசாக வித்தியாசமாக, அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த மாதம். அப்போது நிச்சயமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, நல்ல பண புழக்கத்தை தரக்கூடிய, திடீர் மாற்றங்கள், எதிர்பாராத, ஏன்னா 6-8 அங்கே அதிர்ஷ்டம் இருக்குது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும். இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசாநாதன் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கிரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்கள், ஒரு நல்ல பலன் இருக்கும். அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகுவனுடைய சேர்க்கையில் இருக்கா, ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார், அதை பொறுத்து இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா. சரி, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு சுய ஜாதகம், உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு. பிரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.